முன்னோருக்கு உகந்த தை அமாவாசை தினத்துல தானங்கள் செய்வதும் முன்னோரை வணங்குவதும் எண்ணில் அடங்காத பலன்களை நமக்கு வழங்கும். இதுவரை பட்ட துன்பங்கள்ல எல்லாம் நிம்மதியும் நிறைவும் பெற்று வாழ்வில் உயரலாம் அப்படின்னு சொல்றாங்க. பித்ருக்களுக்கான முக்கியமான நாட்கள்ல அமாவாசை தினம் மிக மிக விசேஷமானது அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். உத்தராயண புண்ணிய காலத்தின் தொடக்கத்துல தை மாதத்துல வருகிற தை அமாவாசை, தட்சிணாய புண்ணிய காலத்தையொட்டி வருகிற ஆடி அமாவாசை, அதன் 2 புண்ணிய காலங்களுக்கு நடுவே புரட்டாசி மகாலயபட்ச காலத்துல வருகிற புரட்டாசி அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளும் மிக மிக சாணத்தியம் மிக்கவை. தை அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த நாள்ல நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யணும். அமாவாசை நாள்ல கடற்கரையிலும் நதிக்கரைகளிலும் ஆற்றங்கரைகளிலும் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்வாங்க. வீட்டிலிருந்தும் வழிபடலாம், தர்ப்பணம் செய்யலாம், முன்னோர் ஆராதனை செய்து வழிபடலாம். மற்ற நாட்கள்ல இப்படி நீர் மார்க்கத்துல நீராடினாலே புண்ணியம். குறிப்பா அமாவாசை நாள்ல நீராடுவது மகா புண்ணியம். அமாவாசை நாள்ல நாம் செய்கிற தர்ப்பணை ஆராதனைகள், முன்னோர்களுக்கான வழிபாடுகள், செய்கின்ற தான தர்ம காரியங்கள் அப்படின்னு பலவற்றாலும் பித்ருக்கள் நம் செயலால் குளிர்ந்து போகிறார்கள், நம்மை ஆசீர்வதிக்கிறார்கள். பொதுவாகவே நாம் எப்போது தானம் செய்தாலும் புண்ணியம். தர்ம காரியங்களை எந்நாளில் செய்து வந்தாலே முந்தைய பிறவியின் பாவங்கள் நீங்க பெறும் என்கின்றன சாஸ்திரங்கள். முக்கியமாக அமாவாசை நாளில் நம் முன்னோர்களை நினைத்து நாம் செய்கிற ஒவ்வொரு தானத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு. அமாவாசை நன்னாளில் நம் முன்னோரை நினைத்து எவருக்கேனும் உணவு பட்டலம் தானம் செய்தால் நம் வீட்டில் இருந்த வறுமை நிலை மாறும், தனம் தானியம் பெருகும், கடன் பிரச்சனைகளிலிருந்து மீளலாம். யாருக்கேனும் வஸ்திர தானம் செய்து வேண்டிக் கொண்டால் நம் ஆயுள் அதிகரிக்கும், ஆரோக்கியம் அதிகமாகும், தீராத நோயெல்லாம் தீரும், வாழையடி வாழையென நம் சந்ததி செழித்தோங்கும். அமாவாசை தினத்தில் யாருக்கேனும் தேன் வழங்கி நமஸ்கரித்து பிரார்த்தனைகள் செய்தால் மிகப்பெரிய புண்ணியம். சந்தான பாக்கியம் உண்டாகும், வீட்டில் பிள்ளை செல்வம் இல்லாத குறை நீங்கும், குழந்தைகள் ஆரோக்கியத்துடன் வளருவார்கள், வாழ்வார்கள். யாருக்கேனும் தீபம் மற்றும் விளக்கு தானமாக வழங்கினால் நம்மிடம் பார்வை கோளாறு நீங்கும், கண்ணில் உள்ள சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும். அதே போல அரிசியை தானமாக தந்து பிரார்த்தனை செய்து கொண்டால் நம் பாவங்கள் அனைத்தும் தொலையும். எவருக்கேனும் நெய் வழங்கி தானம் செய்தால் தீராத நோய்கள் அனைத்தும் தீரும், குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். பால் தானமாக வழங்கினால் துக்கமெல்லாம் தீரும், நம் மனதில் இதுவரை இருந்த மனக்குழப்பமும் வருத்தமும் மறையும். தயிர் தானமாக கொடுத்தால் இந்திரிய முதலான சுகங்களை பெறலாம், இல்லத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் நீடிக்கும். பழங்களை எவருக்கேனும் தானமாக வழங்குங்கள், புத்தியில் தெளிவு பிறக்கும், மனக்குழப்பங்கள் அகலும், செய்யும் காரியங்களில் உறுதியான நிலைப்பாடு கொள்வீர்கள். தங்கம் தானமாக வழங்கினால் குடும்பத்திலும் குடும்ப உறுப்பினர்களிடமும் உள்ள தோஷங்களும் திருஷ்டிகளும் விலகும், சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும். வெள்ளி தானமாக கொடுத்தால் மனதில் நீண்டகால துயரங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும். நெல்லிக்கனியை தானமாக வழங்கினால் ஞானமும் யோகமும் கிடைப்பது உறுதி. எவருக்கேனும் தேங்காய் தானமாக வழங்கினால் எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். நாளை புதன்கிழமை 29ஆம் தேதி தை அமாவாசை, உத்தராயண காலத்தின் மிக முக்கியமான அமாவாசை. இந்நாளில் தர்ப்பண காரியங்கள் செய்வோம், முன்னோர் படங்களுக்கு மாலையிட்டு அவர்களை வணங்குவோம். வீட்டில் சுமங்கலியாக இருந்தவர்களுக்கு தனியே படையிலிட்டு பிரார்த்தனை செய்வோம். முக்கியமாக காகத்துக்கு உணவிடுவோம். நம்மால் முடிந்த தானங்களை செய்து சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்வோம்.